Practical test number 2, PT2, Part B. Print envelopes with from addresses and to addresses using mail merge in MS Word Writer. 5 envelopes to be prepared. இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமில் 5 envelopes to be preparedனு கொடுக்க மாட்டாங்க. வேர்டு அல்லது ரைட்டர் ஏதாவது ஒன்றுத்தில் தான் பண்ண சொல்லுவாங்க. இருந்தால் கூட நம்ம இந்த ப்ராக்டிக்கலுக்கான வீடியோவில் என்வலப் வேர்டில் எப்படி பண்ணுறது, ரைட்டரில் எப்படி பண்ணுறது ரெண்டுத்தையுமே பார்ப்போம். வேர்டுக்கு நான் ஏற்கனவே எம்எஸ் வேர்டு டியூட்டோரியலில் என்வலப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ஒரு லெசன் போட்டிருக்கேன். அந்த லெசனையே நான் இப்போ இதுக்கு ஆன்சராக உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராக்டிக்கல் பண்ணுறதெல்லாம் டெமோ முடித்த உடனே ஸ்டெப்ஸ் எழுதுறதை பற்றி பார்ப்போம். இப்போ அந்த வீடியோவை போடுறேன், பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் வேர்டு அதுக்குள்ள என்வலப் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் மெயில் மர்ஜில் 3 டாபிக் உண்டு. என்வலப், லேபிள்ஸ், லெட்டர் அடிக்கிறது. என்வலப் ஃபர்ஸ்ட். என்ன பண்ணணும்னா அதுக்கு வேர்டை ஓப்பன் பண்ணிக்கணும். ஏற்கனவே டேட்டா இருந்தால் அந்த ஃபைலை யூஸ் பண்ண முடியாது, புது ஃபைலாக தான் வேணும். சப்போஸ் நீங்கள் வேற ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே போயிட்டு நியூ கொடுக்கலாம், இல்லை கண்ட்ரோல் N கொடுத்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி இதுதான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பண்ண போகிறது என்வலப். மெயிலிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறோம். மெயிலிங்ஸ் டேப், அதுக்குள்ள ஸ்டார்ட் மெயில் மர்ஜின்னு இருக்கு. இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது. என்வலப், லேபிள் வருது. நீங்கள் இதில் போகாதீங்க. எப்படி பண்ணாலும் அவுட்புட் ஒன்று தான். பண்ணுறதுக்கு ஈஸி மெத்தடு ஸ்டார்ட் மெயில் மர்ஜ். ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு உள்ளுக்குள்ள நம்ம என்வலப் படிக்க போகிறோம். ஸோ என்வலப்பை செலக்ட் பண்ணிக்கணும். அல்லது இன்னொரு மெத்தட் இதோட ஈஸி மெத்தடு, ஸ்டார்ட்ல போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மர்ஜ் விசார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கும். இதுல நம்ம என்வலப் செலக்ட் பண்ண போறோம்னா என்வலப், லேபிள் அடிக்க போறோம்னா லேபிள், லெட்டர் அடிக்க போறோம்னா லெட்டர். இதுக்கு பேரு ரேடியோ பட்டன் பேரு. அந்த என்வலப்புக்கான ரேடியோ பட்டனை செலக்ட் பண்ணிக்கணும். இது 6 ஸ்டெப் இருக்கு. மேல இருக்கிறது ஸ்டெப் 1. கீழே நம்ம என்ன பண்ணணும் சொல்லி நம்மள கேட்கறது. ஸ்டெப் 1ல சூஸ் பண்ணணும். செலக்ட் டாக்குமெண்ட் டைப். என்வலப்பை செலக்ட் பண்றோம். அப்புறம் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். என்ன சொல்றேன்னா, இதை செலக்ட் பண்ண உடனே அதுக்கு ரிலேட்டடா மெசேஜ் காமிக்கிறது. படிச்சு பாருங்க. இதை கிளிக் பண்ணா அதுக்கு ரிலேட்டட் மெசேஜ் வரும். இதை கிளிக் பண்ணா அதுக்கு ரிலேட்டட் மெசேஜ் வரும். என்வலப்புக்கு நேரம் என்ன மெசேஜ் வருது? பிரிண்ட் அட்ரஸ்ட் என்வலப்ஸ் ஃபார் எ குரூப் மெயிலிங். கிளிக் நெக்ஸ்ட் டு கண்டினியூ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். அப்புறம் என்வலப் ஆப்ஷன்ல போயிட்டு என்வலப் டிசைனை செலக்ட் பண்ணணும். என்வலப் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இங்க சைஸ் காமிக்கிறது. இந்த சைஸுக்கு ஒரு ப்ரிவியூ காமிக்கிறது. நீங்க வேற ஒரு சைஸ் எடுத்து பாருங்க, அதுக்கு என்வலப் சைஸ் மாறும். இப்படி போட்டால் இந்த மாதிரி மாறும். ஸோ நீங்க எக்ஸாம்ல ஏதாவது ஒரு டிசைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பை டிஃபால்ட் அது காமிக்கிறதே எடுத்துக்கோங்க, அல்லது இதை எடுத்துக்கோங்க. ஸோ இதான் என்வலப்போட பேட்டர்ன். நம்ம இங்க ரெஜிஸ்டர்ட் போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட் அடிக்கலாம். இங்க என்வலப் யாருக்கு அனுப்புறோமோ அவங்க பேர் அடிக்கணும். இந்த இடத்துல ஃப்ரம் வரணும். ஸோ அந்த ரெஜிஸ்டர்ட் போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட்டுக்கும் ஃப்ரம் அட்ரஸும் இது எல்லா என்வலப்லையும் வரணும். அட்ரஸ் மட்டும் அவங்களுக்கான என்வலப்பில் அவங்களோட அட்ரஸ் வரணும். இது மாதிரி எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறது. அதே அட்ரஸை வச்சு லேபிள் கிரியேட் பண்ணவும் பார்க்க போறோம். ஓகே கொடுத்த உடனே என்வலப் சைஸுக்கு இங்க ஸ்கிரீன் மாறிடுது. என்வலப் ஆப்ஷன் ஓவர். நெக்ஸ்ட் செலக்ட் ரெசிபியன்ஸ்ங்கிற அடுத்த ஆப்ஷன் வருது. அப்ப ஏற்கனவே லிஸ்ட் நம்ம டைப் படிச்சு வச்சு அதை கண்டினியூ பண்ணணும்னா யூஸ் அன் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட். அவுட்லுக் கான்டாக்ட்ஸ் நம்ம நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், அட்ரஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அதுல இருந்து செலக்ட் பண்ணணும்னா
இதை கிளிக் பண்ணணும். டைப் ஏ நியூ லிஸ்ட். உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் நியூ லிஸ்ட் தான் அடிக்கணும். ஸோ நியூ லிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துடணும். ஸோ கிரியேட் கொடுத்துட்டா நியூ அட்ரஸ் லிஸ்ட்ங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. இந்த டயலாக் பாக்ஸ்ல டைட்டில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படி சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் அமெரிக்கால கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேர் இல்லையா. எம்எஸ் ஆஃபீஸ்ங்கிறது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அமெரிக்கன் கம்பெனி. இது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐட்டம் வேர்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாத்துறதுன்னா, நியூ அட்ரஸ் லிஸ்ட் வந்த உடனே கஸ்டமைஸ் காலமை கிளிக் பண்ணணும். இப்ப ஆட், டெலீட், ரீநேம், மூவ் அப், டவுன் ஆப்ஷன் இருக்கு. டைட்டில் மிஸ்டர், மிஸ், டாக்டர் அதெல்லாம் வேணும்னா டைட்டில் அது அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நேம்க்கு பதிலா நம்ம நேம்னு கொடுப்போம். நம்ம அப்ப ரீநேமை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிட்டு நேம்னு கொடுத்துறோம். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாம் இந்தியன் கான்செப்ட் கிடையாது. அதனால லாஸ்ட் நேமை டெலீட் பண்ணிடுவோம். இது டெலீட் பண்றதுனால உங்களுக்கு மெயின் ஃபைல் எதுவும் கரப்ட் ஆகாது. தைரியமா டெலீட் பண்ணலாம். டெலீட். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டெலீட் ஃபீல்ட் லாஸ்ட் நேம்? எனி இன்ஃபர்மேஷன் கண்டெய்ன்ட் இன் திஸ் ஃபீல்ட் வில் பி டெலீட்டட் as well. ஏற்கனவே அடிச்சிருந்தா அந்த இன்ஃபர்மேஷனும் போயிடுங்கிறது எஸ் கொடுத்துருங்க. கம்பெனி நேம் வேணும்னா வச்சுக்கலாம். இல்லாட்டா நமக்கு நம்ம இண்டிவிஜுவல் லெட்டர் அடிக்க போறதுனால அதை டெலீட் பண்ணிடுவோம். டெலீட். எஸ். அட்ரஸ் லைன் 1, 2, சிட்டி, ஸ்டேட் வேண்டாம்னா டெலீட். ஜிப் கோடை வந்து நம்ம இந்தியால பின்கோடு சொல்லுவோம். அதை ரீநேமை கிளிக் பண்ணிட்டு ஹோம்ல போயிட்டு பின்கோடு அப்படின்னு மாத்திட்டு ஓகே கொடுத்துடணும். கண்ட்ரி வேண்டாம், டெலீட். எஸ். ஹோம் போன் வேண்டாம், டெலீட். எஸ். ஒர்க் போன் வேண்டாம், டெலீட். எஸ். இமெயில் வேண்டாம், டெலீட். எஸ். ஸோ இப்போ நமக்கு இப்படி இருக்கு. ஓகே கொடுத்தாச்சுன்னா நம்ம என்னென்ன ஃபீல்டு நேம் கிரியேட் பண்ணமோ அதெல்லாம் உங்களுக்கு இங்க காலம் ஹெட்டிங்கா வந்துடும். இதுல வந்து 5 டேட்டா அடிக்கணும். நீங்க எக்ஸாம் ஹாலில் 3 அடிங்க இல்ல 5 அடிங்க. இப்ப நான் 5 அடிச்சு காமிக்கிறேன். மிஸ்டர், ஃபுல் ஸ்டாப், அப்புறம் டேப் கொடுத்து அடுத்ததுக்கு போகணும். பேரு முதல்ல இனிஷியல் பின்னாடி அடிங்க. அப்பதான் ஆல்பபெட்டிக்கல் ஸ்டார்டிங் பண்ண முடியும். கிருஷ்ணன் ஆர். அட்ரஸ் எல்லாம் கட் பண்ணி அடிங்க. 45 ராமன் கார்டன், சைதாபேட், சென்னை 6,15,000. டேப் மிஸ்ஸஸ் கௌரி எஸ், 85 செகண்ட் ஸ்ட்ரீட், ராம் அவென்யூ, மதுரை 625,001. டேப் ஸ்ரீமதி காவியா 65 செகண்ட் ஃப்ளோர், நேரு நகர், பாண்டிச்சேரி 605,001. டேப் டாக்டர் சந்தர் ஜே, 85 ரோஸ் கார்டன், ராயபுரம், சென்னை 600,012. அப்புறம் மிஸ் கீதா எல், 20 லக்ஷ்மி ஸ்ட்ரீட், மெயின் ரோட், திருச்சி 620,002. இதுக்கு மேல் கொண்டு வேணா ஆட் பண்ணலாம். இல்ல போறோம் அப்படின்னா க்ளோஸ் கொடுக்கச்ச ஓகே கொடுக்கணும். இங்க கிளிக் பண்ணக்கூடாது. இது ஓகே கொடுத்த உடனே எங்க சேவ் பண்ணணும்னு கேட்கறது. அதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுக்கணும். நீங்க வந்து உங்களோட ரோல் நம்பரே கொடுக்கலாம். 101. அப்புறம் ஏடிடி அட்ரஸ், இன்னைக்கு டேட் 05/06/19. இப்படி கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் அடிக்கிச்சே வேற ஒரு ஃபைல் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா எங்க சேவ் ஆகுதுங்கிறத ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் இந்த இதெல்லாம் சேஞ்சிங் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் திருப்பி உங்களால ஓபன் பண்ணி கண்டினியூ பண்றது கஷ்டமா இருக்கும்.
பை டிஃபால்ட் காமிக்கிறதே கொடுத்துட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணிச்சா பை டிஃபால்ட் அதுல இருந்தே வரும். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன், இதை சேவ் கொடுக்கணும். இப்போ ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, தப்பா போச்சு கரெக்ஷன் பண்ணணும் ஆட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு எடிட் கொடுத்தா இங்க, டெலீட் பண்ணணும்னா டெலீட் என்ட்ரி, நியூ என்ட்ரி கொடுத்தா நியூ என்ட்ரி அடிக்கலாம். இப்போ நான் எதுவும் பண்ணல, பட் பண்றதுக்கு எப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் நான். இதை கிளிக் பண்ணிட்டு எடிட் கொடுக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி டேட்டா அடிச்சு முடிச்ச உடனே ஃபைல் சேவ் ஆயிடுச்சுன்னா, இப்போ இன்செர்ட் மெர்ஜ் ஃபீல்டு டீஆக்டிவேட் ஆயிருக்கு இல்லையா, இதை க்ளோஸ் பண்ண உடனே அது ஆக்டிவேட் ஆயிடும். இப்ப கவர்ல காமனா அடிக்க வேண்டிய மேட்டர்லாம் நம்ம காமனா அடிக்கணும். நடுவில் எங்கேயாவது கிளிக் பண்ணி பாருங்க, ஒரு பாக்ஸ் வரும். நீங்க மவுஸை நிறைய இடத்துல கிளிக் பண்ணி பாருங்க, ஒரு இடத்துல கிளிக் பண்ணா பாக்ஸ் வந்துடும். அந்த பாக்ஸ் தான் நமக்கு உள்ளுக்குள்ள அட்ரஸ் அடிக்கிறதுக்கு. முதல்ல அட்ரஸ் அடிச்சிருங்க. இப்ப எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம். இங்க கிளிக் பண்ணிட்டு எந்த வரிசையில கவர்ல பிரிண்ட் ஆகுறமோ அதே மாதிரி டைட்டில், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பேர் வரணும். என்டர் போட்டு அடுத்த லைன்ல அட்ரஸ் லைன் 1 வரணும். நீங்க அட்ரஸ் லைன் 1 டைப் அடிக்க கூடாது, இங்கே இருந்தா பிக்கப் பண்ணணும். அப்புறம் என்டர் போட்டுட்டு அடுத்த லைன்ல அட்ரஸ் 2 வரணும். என்டர் போட்டுட்டு அடுத்த லைன்ல சிட்டி வரணும். இன்செர்ட் மெர்ஜ் ஃபீல்ட்ல மேல் பட்டனை கிளிக் பண்ணக்கூடாது. இப்ப இது மேல் பட்டன், இது கீழ் பட்டன். கீழ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சிட்டி, அதே லைன்ல பின்கோடு வரணும், 2 ஸ்பேஸ் தள்ளிட்டு. ஸோ இங்க போயிட்டு பின்கோடு, இது அப்படியே நமக்கு 1.5 ஸ்பேஸ்ல வரணும். கண்ட்ரோல் 5 கொடுத்தா 1.5 ஸ்பேஸ். நேம் போல்டுல வரணும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஹோம்ல போயிட்டு போல்டு கொடுக்கலாம். அதுக்கு கலர் கொடுக்கறதுன்னா கலர் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்ப வெளியில கிளிக் பண்ணிட்டு லெட்டர்ல காமனா எல்லாருக்கும் வர வேண்டிய ஐட்டம் என்ன, பை ஸ்பீட் போஸ்ட். அப்புறம் என்டர் 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 போட்டுட்டே ஃப்ரம் ஸ்பீட் ஸ்டார் 5 பாலியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் வில்லிவாக்கம் சென்னை 60004. இது கேப் அவுட் வந்துருது. எதனால வருதுங்கிறது அதை செலக்ட் பண்ணிட்டு பேராகிராஃப்ல போய் பார்த்தா தெரியும். இந்த பேஜ் லேஅவுட்ல போயிட்டு பேராகிராஃப்ல பார்த்தா ஆஃப்டர்ங்கிறது 10 பாயிண்ட் இருக்கு. எல்லாம் 000 வரணும். அதை 0 ஆக்கிடுங்க, ஒரு பேஜுக்குள்ள அடங்கிடுது. இப்ப இது செலக்ட் பண்ணிட்டு இது போல்டுல வரணும், இட்டாலிக்ஸ்ல வரணும், கொஞ்சம் ஃபாண்ட் பெருசா வரணும். அது கலர் பிரிண்டர்ல பிரிண்ட் எடுக்க போறோம், அதுக்கு ஒரு கலர் வரணும், இந்த மாதிரி கலர். ஸோ வந்துருதா. ஸோ இந்த மாதிரி அடிச்சு முடிச்ச உடனே நெக்ஸ்ட் ஆப்ஷன் அரேஞ்ச் யுவர் என்வலப் கிளிக் பண்ணுங்க. ப்ரிவியூ யுவர் என்வலப்ஸ் கிளிக் பண்ணுங்க. முதல் ஆளு கிருஷ்ணன், அவங்க அட்ரஸ் நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்துருது. இது காமனா வந்துருது. அடுத்த என்வலப்பை பார்க்கணும்னா இது, அடுத்த என்வலப்பை பார்க்கணும்னா இது, அடுத்த என்வலப் பார்க்கணும்னா இது, அடுத்த என்வலப் பார்க்கணும்னா இது. ஸோ பிரிண்ட் பண்ணா எப்படி தெரியும்னா, பிரிண்ட் ப்ரிவியூல பார்த்தா ஒரே ஒரு என்வலப்பை காமிக்கிறது. நமக்கு 5 என்வலப்பு ஒரே டைம்ல வேணும், ஒரே ஃபைல வேணும்னா அப்ப கம்ப்ளீட் த மெர்ஜ் கிளிக் பண்ணிட்டு எடிட் இண்டிவிஜுவல் என்வலப்பை கிளிக் பண்ணிட்டு ஆல் ரேடியோ பட்டன் செலக்ஷன்ல இருக்கச்ச ஓகே கிளிக் பண்ணிட்டா மெர்ஜ் டு எ நியூ டாக்குமெண்ட். 5 என்வலப்பும் புது டாக்குமெண்டா மெர்ஜ் ஆயிடும். இப்ப ப்ரிவியூல போய் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 ஒரு எக்ஸ்ட்ரா என்வலப் காலியா வந்திருக்கு. அது வேணாம்னா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா பிரிண்ட் எடுத்துச்சு 5 பேஜ் மட்டும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். எப்படி 5 பேஜ் மட்டும் பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்னா கண்ட்ரோல் P கொடுத்துட்டு இங்க பேஜஸ்ல 1-5 கொடுத்தா இப்ப காலியா இருக்கிற என்வலப் பிரிண்ட் ஆகாது. அல்லது இன்னொரு மெத்தட், கண்ட்ரோல் பிடிச்சி எண்டுக்கு போயிட்டு இந்த என்வலப்பை டெலீட் பண்ணணும். ஸோ இங்க கிளிக் பண்ணிட்டு டெலீட் கீ பிரஸ் பண்ணுங்க, டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் இது ஒரு வாட்டி சேவ் பண்ணணும். சேவ் பண்ணச்சு அப்ப இதுல எங்க காமிக்க நமக்கு வேணும்னா எந்த இடத்துல வேணுமோ C:, அதுக்குள்ளுக்குள்ள ஸ்டூடெண்ட்டை ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள envelope 1
ஃபைலுக்கு பேர் அடிக்கணும் இல்லையா, envelope 1 சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் envelope பண்ணணும். Part B. First question. Print envelopes with from address and to addresses using mail merge in MS Word Writer. 5 envelopes to be prepared. இது வேர்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரைட்டரில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸாமில் வேர்டு அல்லது ரைட்டர் ஏதாவது ஒன்றுத்தில் தான் பண்ண சொல்லுவாங்க. நான் இங்கே ட்ரைனிங் பர்பஸ்க்கோசரம் ரெண்டுத்துலையுமே பண்ணி காமிக்கிறேன். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, வேர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்வலப் நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸில் என்வலப் பண்ணச்ச அதுலேயே ரெசிபியன்ட் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். அப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுற ரெசிபியன்ட் லிஸ்ட்டு அக்சஸ் ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். வேர்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் மெயிலிங்ஸில் செலக்ட் ரெசிபியன்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். யூஸ் அன் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட், ஏற்கனவே கிரியேட் பண்ண லிஸ்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள். எம்எஸ் லேபிள் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் டேட்டாபேஸ் ஃபார்மேட் பார்த்தீங்களா. அது தவிர இது சாவி பொம்மை இருக்குது அப்படின்னா இது அக்சஸ் டேட்டாபேஸ். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது இங்கே வந்துடும். இங்கே கிளிக் பண்ணால் அதில் நேம் ஒரு ஃபீல்டு இருக்குது, அட்ரஸ் லைன் 1, சிட்டி, ஸ்டேட்டு, ஜிப்பு. ஸோ இது உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டுலேயே நீங்கள் ரெசிபியன்ட் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம். பண்ணிங்கன்னா கூட அக்சஸ் ஃபார்மேட்டில் சேவ் ஆகுது. அதுதான் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஓப்பன் ஆஃபீஸில் நீங்கள் ரெசிபியன்ட் லிஸ்ட்டு முதல்ல க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்வலப்புக்கு யூஸ் பண்ணலாம். ரெசிபியன்ட் லிஸ்ட்டு ஓப்பன் ஆஃபீஸில் நீங்கள் கால்கில் க்ரியேட் பண்ணுங்கள். பேஸ்லையும் க்ரியேட் பண்ணலாம், பட் கால்கில் க்ரியேட் பண்ணுறது ஈஸி. நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நேம், அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, சிட்டி, பின்கோடு. இதில் நம்ம டைப் படிக்கிறோம் மிஸ்டர். இந்த மாதிரி ஒரு 5 நேம் அடிச்சுக்கோங்க. ஹெட்டிங் எல்லாம் டிசைன் பண்ணணும், கலர் கொடுக்கணும், போல்டு கொடுக்கணும், அதெல்லாம் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரியணுங்கிறதுக்கோசரம் காலம் விட்டு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அலைன்மெண்ட் எல்லாமே லெஃப்ட் அலைன்மெண்ட் இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ இதை சேவ் பண்ணிக்கணும். எங்கே சேவ் பண்ணுறீங்கிற லொக்கேஷனை எக்ஸாம் ஹாலில் உங்களோட ஆன்சர் பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தேடக்கூடாது. இல்லாட்டா உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டு இன்னொரு வாட்டி டைப் பண்ணிக்கும்படி ஆகிடும், டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்க்டாப்பில் ADD 15230 அதாவது உங்களோட எக்ஸாம் நம்பர்னு வச்சுக்கோங்க. இது அப்படின்னு சொல்லி டைப் அடித்து சேவ் பண்ணிவிடுங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது ADD 15230. அப்படி செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸாம் ஹாலில்
நேமு, ADD1, ADD2, சிட்டி, பின் போட்டுட்டு 5 நேம் அடிங்க. நேமில் என்ன பண்ணுறீங்கன்னா மிஸ்டர் போடுங்க, மிஸ் போடுங்க, மிஸ்ஸஸ் போடுங்க, டாக்டர் போடுங்க. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஜென்ட்ஸ் நேம் கொடுங்க, லேடிஸ் நேம் கொடுங்க, அட்ரஸ் எல்லாம் கற்பனையாக கொடுங்க. இப்போ நான் இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு டெஸ்க்டாப்பில் ஏற்கனவே சேவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபைலை தான் நம்ம வந்து என்வலப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அதாவது ரைட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு என்வலப் வந்து இதில் எதில் இருக்குன்னா இன்சர்ட், அதில் போயிட்டு என்வலப்பை கிளிக் பண்ணணும். இப்போ அது கேட்குறது நியூ டாக்குமெண்ட் இல்லாட்டா இன்சர்ட்டுங்கிறது. நீங்கள் இன்சர்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டில் இந்த பேஜ் வந்து போர்ட்ரைட்டாக இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து என்வலப் கிரியேட் ஆகும். அது நன்னா இருக்காது, நீங்கள் ப்ராக்டிக்கலில் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் நியூ டாக்குமெண்ட் கொடுக்குறேன். எக்ஸாம் ஹாலில் நியூ டாக்குமெண்ட் கொடுத்துருங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு என்வலப் ஷேப் வந்துடுது. இப்போ நான் வேறு மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். இன்சர்ட் என்வலப். நீங்கள் நியூ டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்வலப்போட டிசைன் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பை டிஃபால்ட் வந்து நியூ டாக்குமெண்ட் கிளிக் பண்ண உடனே அது ஒரு என்வலப்பை காமிக்கும். பட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்வலப் ரெக்குவயர்மெண்ட் இருந்தது ஆஃபீஸில் அப்படின்னா நீங்கள் என்வலப்பில் ஃபார்மேட் டேபுக்குள்ளே போயிட்டு இங்கே ஃபார்மேட்டுன்னு சொல்லிட்டு நிறைய என்வலப் சைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு என்வலப் செக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து என்வலப் 10 எடுக்கிறேன். ஸோ என்வலப் 10 பேட்டர்ன், அதுக்கான மெஷர்மெண்ட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நியூ டாக்குமெண்ட். ஸோ இது என்வலப் 10 இந்த சைஸு. இதில் வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்கு பாருங்க. பிரிண்ட் என்வலப்ஸ் வித் ஃப்ரம் அட்ரஸ் இருக்கணும் அண்ட் 2 அட்ரஸஸ், 5 பேருக்கு கிரியேட் பண்ண சொல்லியிருக்கு. இதுதான் ஃப்ரம் அட்ரஸ். இந்த ஃப்ரம் அட்ரஸ் நமக்கு வந்து கீழே வரணும், இங்கே வரணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணாலும் இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த 4 ஏரோ வரைச்ச இழுத்துட்டு வந்து வேணுங்கிற இடத்துல வைக்கலாம். இந்த 2 அட்ரஸ் வந்து இங்கே வரணும், இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு போங்க. ஸ்பீட்ஸா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் ஃப்ரம்னு ஒரு வேர்டு வரணும் இல்லையா? இந்த மாதிரி ஃப்ரம் அட்ரஸ் அடிச்ச அப்புறமா இந்த பாக்ஸ் சைஸை வந்து மாற்றிடுங்க உங்களுக்கு வேணுங்கிற மினிமம் சைஸுக்கு. இந்த எழுத்துக்கு ஃபாண்ட்டு மாற்றணுன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட்டை பண்ணிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். போல்டு பண்ண போல்டு பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டு மாற்றணுன்னா இங்கே போயிட்டு வேணுங்கிற ஃபாண்ட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ லெட்டரில் வந்து ரிஜிஸ்டர்டு இல்லாட்டா பை ஸ்பீட் போஸ்ட் இல்லாட்டா பை கொரியர்னு அடிக்கணும்ல, அது நீங்கள் லெட்டர் லெஃப்ட் டாப்பில் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிகிட்டே வந்துட்டு வேணுங்கிற ஹைட்டில் வந்த உடனே பை ரிஜிஸ்டர்டு போஸ்ட் அப்படின்னு அடிக்கலாம். ஸோ இது வந்து எல்லா லெட்டருக்கும் காமன் மேட்டர் நீங்கள் டைப் அடிக்கணும். அட்ரஸ் 5 பேருக்கு தனித்தனியாக வரணும், இந்த பாக்ஸ்க்குள்ளே வரணும் இல்லையா? அப்போ வந்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க, அட்ரஸ் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வரணும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த டேட்டா சோர்ஸ் வந்து நமக்கு டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கோம். அது எப்படி இங்கே கொண்டு வருது அப்படின்னா எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு, நோட் பண்ணிக்கோங்க, எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்சேஞ்ச் டேட்டா பேஸை கொடுக்கணும். இப்போ டேட்டா பேஸ் இன் யூஸு அவைலபிள் டேட்டா பேஸு நம்ம கிரியேட் பண்ணது இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை.
அப்போ என்ன பண்ணணும்னா ப்ரௌஸை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஏடிடி 15230 இங்கே இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்கணும். ஸோ இப்போ அந்த அவைலபிள் டேட்டா பேஸில் அது வந்துடுது. இங்கே வந்தாலே போகிறோம், க்ளோஸ் கொடுத்துருங்க. அதை எப்படி நம்ம என்வலப்புக்குள்ளுக்குள்ளே கொண்டு வருது இல்லையா? அப்போ வந்து வியூ டேட்டா சோர்சஸ் கிளிக் பண்ணலாம், அல்லது கீபோர்டில் F4 கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்துருத்தோம் டேட்டா பேஸ். திருப்பி இன்னொரு வாட்டி F4 கொடுத்தீங்கன்னா இது மறைஞ்சி போயிடும். இன்னொரு வாட்டி F4 கொடுத்தா வந்துடும். நமக்கு வேணுங்கிற அட்ரஸ் எல்லாம் இதில் இருக்குது. அந்த ஏடிடி 15230 அதை கிளிக் பண்ணிவிட்டு queriesக்கு கீழே இருக்கிற டேபிளில் இருக்கிற ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஷீட் 1 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடித்த அட்ரஸ் இங்கே வந்துடுது. இங்கே உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும்னா இங்கே இந்த மாதிரி காலம் விட்டெல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டு தான் நம்ம என்வலப் கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம திருப்திக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நம்ம இதை பண்ணி பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் இங்கே கொண்டு வரணும். அப்போ வந்து டு அட்ரஸ் இந்த பாக்ஸுக்குள்ளே வரணும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நேம் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணணும். ஹெட்டிங்கை கிளிக் பண்ணால் எல்லாம் செலக்ட் ஆகிடும். ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து விடணும். ஸோ நேம் ஃபர்ஸ்ட் லைன் வந்துருத்தா, என்டர். ஏடிடி 1 கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிட்டு வந்து உள்ளுக்குள்ளே விடணும். ஏடிடி 2 கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிட்டு வந்து இங்கே விடணும். ஆனால் நமக்கு ஏடிடி 2 அடுத்த லைனில் வரணும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே வச்சுட்டு என்டர் போடலாம். அது மாதிரி தப்பாக போனாலும் மாற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு சிட்டி அடுத்த லைனில் வரணும். நீங்கள் அடுத்த லைனில் வரணுங்கிறது தெரியாமல் கவனிக்காமல் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கர்சரை அந்த இடத்துல வச்சுட்டு என்டர் போடுங்க, தானே அடுத்த லைன் வந்துடும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு சிட்டிக்கு பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பின்கோடு வரணும். அதனால் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பின்கோடை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி கொண்டு வரணும். இப்போ இதில் வந்து நீங்கள் கலர் கொடுக்கணும், ஃபாண்ட் டிசைன் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நேம், நான் வந்து அதை போல்டு பண்ணுறேன். அதுக்கு ஒரு ஃபாண்ட், ஸ்பெஷல் ஃபாண்ட் கொடுக்குறேன். அது நன்னா இல்லைன்னா மாற்றிக்கிறேன். அதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும், ஃபாண்ட் கலர். இந்த கலர் கொடுக்குறோம். அப்புறம் சிட்டி அண்ட் பின்கோடுக்கு வேற ஒரு ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். வந்துருத்தா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா என்வலப் ஸ்ட்ரக்சர் ரெடி. இந்த டேட்டா பேஸ் இனிமேல் தேவையில்லை. F4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை மறைச்சி விட்டுருணும். ஸோ இப்போ என்வலப் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைஸ் எல்லாம் நீங்கள் குறைச்சிக்கலாம், இடம் பண்ண மாற்றிக்கலாம். எப்படி வேணுங்கிறதுல வச்சுருங்க. இதை எப்படி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே 5 என்வலப் தனித்தனியாக வந்தால் தான் நம்ம பிரிண்ட் பண்ணச்சே தனித்தனி என்வலப்பாக பிரிண்ட் ஆகும். அது எப்படி கொண்டு வருது அப்படின்னா ஃபைல் பிரிண்ட் கொடுக்கணும். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் பிரிண்ட் பண்ண போகிறதில்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தால் கூட இந்த மெனுவில் போய் பண்ணணும், அல்லது Ctrl+P கீபோர்டில். இப்போ உடனே கேட்கும் உங்களை, யுவர் டாக்குமெண்ட் கண்டைன்ஸ் address database fields, do you want to print a form letter? yes கிளிக் பண்ணணும். எஸ் கிளிக் பண்ண உடனே 5 பேரோட ஐட்டமும் இங்கே வந்துடுறது, ப்ரிவியூவில் காமிக்கிறது, மெயில் மர்ஜிங்கிறதையும் காமிக்கிறது. நம்ம பிரிண்டரில் பிரிண்ட் பண்ண போகிறது இல்லை, அவுட்புட். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பிரிண்டரில் இல்லை, ஃபைல்.
சேவ் as a சிங்கிள் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. சேவ் as இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா 5 ஃபைல் தனித்தனியாக கிரியேட் ஆகும். எக்ஸாம் ஹாலில் காமிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் சேவ் as சிங்கிள் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ எங்கே சேவ் பண்ணணும், என்ன நேமில் சேவ் பண்ணணும்னு கேட்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா envelope 15230 அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் கொடுத்துருங்க. இப்போ ஃபைல் ஓப்பன் envelope 15230 கிளிக் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க. இப்போ புது ரைட்டர் ஃபைல் ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே நீங்கள் கிரியேட் பண்ண envelope நம்பர் 1 ராமு விருதுநகர் வந்துருதா. நம்பர் 2 envelope எசக்கி முத்து காஞ்சிபுரம். நம்பர் 3 லக்ஷ்மி செய்யார். நம்பர் 4 மங்களம் கோயம்புத்தூர். நம்பர் 5 துர்காதேவி தர்மபுரி. பிரமாதமாக வந்துடுது. 2-3 வாட்டி இன்ஸ்டியூட்டில் பண்ணி பாருங்கள். 5 நேமுக்கு பதிலாக 10 நேம் வச்சு பண்ணி பாருங்கள். எக்ஸாம் ஹாலில் நம்பர் ஆஃப் நேம்ஸ் கொடுக்கலன்னா உங்களோட டைம் அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி 3 நேமில் க்ரியேட் பண்ணலாம், 5 நேமில் க்ரியேட் பண்ணலாம். பண்ணிவிட்டு இதை நீங்கள் சேவ் பண்ண வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி சேவ்டு. நம்ம ஃபைல் நேம் கொடுத்து தான் சேவ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப்ஸ் ஃபைல் வேணும்னா சேவ் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம் ஹாலில் மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு உங்களை சூப்பர்வைசர்ஸ் காமிக்க சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கும். இப்படி காமிச்சிங்கன்னா பார்ட் பி கொஸ்டின் இது 30க்கு 30 வாங்கிடலாம். ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நம்பர் 2 பார்ட் பி எப்படி பண்ணுறதுங்கிறத நான் பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து எப்படி ஸ்டெப்ஸ் எழுதணும் எக்ஸாம்லங்கிறத பார்ப்போம். உங்களோட கன்வீனியன்ஸ்க்கோசரம் நான் கொஸ்டினை ரிப்பீட் பண்ணியிருக்கேனே தவிர எக்ஸாம் ஹாலில் நீங்கள் கொஸ்டினை ரிப்பீட் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ் எழுத வேண்டாம். பார்ட் பின்னு போடுங்க, கொஸ்டின் நம்பரை போடுங்க, ஸ்டெப்ஸ் எழுதுங்க. இந்த மாதிரி. அடுத்தது வேர்டு எக்ஸல் ஏதாவது ஒன்றுத்துல தான் பண்ண சொல்லுவாங்க. நான் 2த்துலேயும் பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் வந்து 2த்துக்கும் ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன். உங்களை எக்ஸாம் ஹாலில் வேர்டில் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸை மட்டும் எழுதுங்க. அதையே ரைட்டரில் பண்ணால் எப்படி ஸ்டெப்ஸ் எழுதணுங்கிறதெல்லாம் நீங்கள் எழுதி காமிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். Steps for creating envelopes in MS Word. 1. Letter A. 1, 2, 3, 4, 5, 6 போட்டால் அதையே எல்லா கொஸ்டினுக்கும் மெயின்டைன் பண்ணுங்க. ABCDEF போட்டால் அதே பேட்டர்ன் எல்லா கொஸ்டினுக்கும் மெயின்டைன் பண்ணுங்க. Open a new document in MS Word. Mailings, start mail merge, envelopes. இதான் வந்து நமக்கு அந்த கமாண்ட் இருக்கிற லொக்கேஷன். Select required envelope size from the dialog box. அந்த envelope கிளிக் பண்ண உடனே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அது பேர் தான் டயலாக் பாக்ஸ். ஆன் செலக்ட் ரெசிபியன்ட்ஸ் சூஸ் டைப் a new list. அதில் 2-3 ஆப்ஷன் வரும். என்னென்ன வரும்லாம் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எழுத வேண்டாம். இந்த நியூ அட்ரஸ் லிஸ்ட் டயலாக் பாக்ஸ் click on customize columns and then add, rename or remove field lists. Then type recipients' addresses. Once the list is typed and saved, the field names will be listed under Insert Merge field. Place field names, example name, address 1, address 2, etc. on envelope. envelopeல வந்து முதல் லைனில் நேம் வரணும்னா நேமோட ஃபீல்ட் லிஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணணும். என்டர் போட்டு அடுத்த லைன் வந்ததுக்கப்புறம் ADD1 அந்த மாதிரி பண்ணணும். இதெல்லாம் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னொரு வாட்டி இந்த வீடியோவை பாருங்கள். டு டூ திஸ், place mouse on the required position in envelope, click on Insert Merge Field button and then click the field name. Type common text for all envelopes like registered post, from address, etc. in the respective places. Now envelopes will be created and we can save all envelopes in one file through
finish and merge option. இதுவே ரைட்டரில் வந்திருந்தா அதுக்கு எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எழுதணும்? First, create recipients list in Calc. Open Calc, type column headings like name, ADD1, ADD2, city and pin, etc. Then type names of persons with addresses, save it with a name. அப்புறம் ஓப்பன் ரைட்டர், இன்சர்ட் என்வலப். ரைட்டருக்கு உள்ளுக்குள்ள இன்சர்ட் மெனுவில் என்வலப்புங்கிற ஆப்ஷன் இருக்கு. In the envelope tab, in envelope dialog box, type sender's name and address in sender text box. நிறைய டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் சென்டர்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, அதில் வந்து சென்டர் நேம் அடிக்கணும். Then choose required envelope size in format tab under size. Click on new document to place the envelope for further processing. Move mouse pointer over the text boxes till four-sided arrow appears and drag text box to required location on the envelope. To bring the address list into database, edit, exchange databases, browse. Select the address list file and click on it. Then click on open. This will place address file in the available database list. To bring the address list into Writer, press F4 to open the dialog box. Click on the address file, click on plus symbol till the table sheet is opened, and then click on tables. This will place all addresses on the right side of the database window. Now drag column headings into the envelope and drop in required positions. Press Ctrl P. When prompt appears asking you to print a form letter, press S. Then click on File Radio button. Type a file name and press OK. All envelopes will be saved as separate pages in a single document which can be opened and viewed or printed. நீங்கள் வந்து இந்த சீக்வன்ஸில் எழுதுறதுக்கு வந்து மனப்பாடமே பண்ண வேண்டாம். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்க போகிறீங்க, அந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, பண்ணவே ஸ்டெப்ஸ் எழுதிட்டு வரலாம், அல்லது பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை எப்படி பண்ணீங்கிற ஒரு வாட்டி திருப்பி ஸ்க்ரீனை பார்த்து அந்தந்த ஸ்க்ரீனில் என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் ஸ்டெப்ஸாக எழுதி கொடுக்கணும்.